அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் அவசர தேவைக்கு அல்லாஹ்வினுடைய உதவியை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு ரஹ்மத்தான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அல்லாஹாலா யாருக்கு அதிகமாக சோதனைகளை கொடுக்குறான், தேவைகளை கொடுக்குறான் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு விருப்பமான நபர்களை தான் தேடி கொடுக்குறான். எனவே சோதனைகள் அதிகமாக இருக்கா, இன்னும் தேவைகள் அதிகமாக இருக்கா, நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுங்க, மகிழ்ச்சி அடைங்க. ஏன்னா அல்லாஹ் இதற்கு பகரமாக நமக்கு அதிகம் கொடுக்க விரும்புகிறான். அல்லாஹாலா ரொம்ப பிடிச்சவங்களை தான் ரொம்ப நெருக்கமாக வச்சுக்குவான். இப்போது நமக்கு ஒருத்தங்களை பிடிக்குது அப்படின்னா எப்போவுமே நம்ம அவங்க கூடயே தானே இருப்போம். அதே போல தான் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச நபர்களை தேர்ந்தெடுத்து தான் அவங்களுக்கு சோதனைகளை கொடுக்குறான். ஏன்னா நமக்கு சோதனையை கொடுத்தா, நிறைய தேவைகளை கொடுத்தா நம்ம யார்கிட்ட கேட்போம்? அல்லாஹ்விடத்துல தானே கேட்க போகிறோம். ஏதாவது அமல்களை செய்ய போகிறோம், இன்னும் அல்லாஹ்விடத்துல அழுது கேட்போம், அல்லாஹ்விடத்துல ரொம்ப பேசுவோம், இன்னும் நிறைய விஷயங்களில் அல்லாஹ்வோட நம்ம தொடர்புடையவங்களாக இருப்போம். இதைத்தான் அல்லாஹ் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறான். இன்னும் அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்கக்கூடிய அடியாரையும் அல்லாஹ் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறான். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என்ன தேவைனாலும் உதவி செய்ய நம்முடைய ரப்ப இருக்கிறான். அதனால் நீங்கள் எதற்காகவும் நீங்கள் கவலைப்பட தேவையே கிடையாது. எனவே அவசர தேவை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த திக்கரை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அல்லாஹ்வினுடைய உதவி அடுத்த நொடி உங்களுக்கு வரும். அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கணும் அப்படின்னா இந்த திக்கரை நீங்கள் பற்றி பிடிச்சுக்கோங்க. இந்த திக்கரே போதுமானது. நம்ம வாழ்நாள் முழுக்க நமக்கு தேவையானதை அல்லாஹ்விடமிருந்து நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டே இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை கேட்ட உடனேயே இந்த திக்கரை நீங்கள் ஓதி பாருங்க. அல்லாஹ்வினுடைய உதவியை கண்முன்னே நீங்கள் காணலாம். அல்லாஹ் உங்களை இனிமே வாழ்க்கையில் எப்போதுமே கைவிட மாட்டான். அப்படிப்பட்ட அந்த உதவி செய்யக்கூடிய திக்ரு என்ன அப்படின்னா, யா அல்லாஹூ ஃபன்சுர்னா ஃபஇன்னக ஹைருன் நாசிரீன். அல்லாஹ்வே எனக்கு உதவி செய்வாயாக, நிச்சயமாக நீதான் உதவி செய்பவர்களில் சிறந்தவனாக இருக்கின்றாய். இதை அவசர தேவையில் நம்ம இருக்கும்போது ஒரே ஒரு முறை சொன்னால் கூட நமக்கு போதுமானது. அல்லாஹ் அடுத்த நொடி நமக்கு உதவி செய்வான். ஏன்னா வேற எந்த ஒரு தேடலும் இல்லாமல் யாருக்கிட்டையும் நம்ம போகாமல் நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லி நம்ம ரப்ப அழைச்சோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷத்தோட இன்னும் நமக்கு வெகு விரைவாக பதில் தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது அவசர தேவை அல்லது ஏதாவது நீண்ட நாளாக நிறைவேறாத தேவைகள் இருக்குது அப்படின்னா இந்த திக்கரை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. இதனுடைய பொருளை உணர்ந்து ஒரே ஒரு முறை நீங்கள் சொன்னால் கூட போதுமானது. உங்களுடைய விதியையும் நீங்கள் மாற்றி அமைக்கலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோட இந்த மேஜிக் வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு தேவையானதை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த வானம் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு வசமாக இருக்கும். எல்லாத்துலேருந்தும் அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எனவே நீங்கள் மிகுந்த துன்பத்தில் இருக்கீங்க, மிகுந்த தேவையுடையவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு முறை இந்த திக்கரை நீங்கள் பொருளுணர்ந்து சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய உதவி அடுத்த நொடி வரும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த திக்கரை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடி அவனிடமிருந்து அதிகமாக பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.